இனிய சுதந்திர நல்வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சேலம் மேற்கு மாவட்ட வலுவூர் சங்கம், தமிழ்நாடு வலுவூர் சங்கம் அனுமதியுடன் கேஜி ஆஞ்சநேயஜியும் இணைந்து நடத்தும் பெஞ்ச் பிரஸ் கிளாசிக் பவர்லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் மிகவும் வெகு விமர்சையாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த போட்டியிலே ஒரு 300 நபர்கள், ஆண்கள், பெண்கள், வீராங்கனைகளை கலந்து கொண்டிருக்கிறார்கள். இவருடைய எல்லா தகுதி வாய்ந்த வீரர்கள், வீராங்கனைகள் இதில் தேர்வு செய்யப்படுபவர்கள் அடுத்து மாநில லெவலும் அடுத்து ஆசிய லெவலும் பங்கு பெற்று சேலம் மாவட்டத்துக்கு பெருமை சேர்ப்பார் என்ற இந்த நேரத்திலே கூறிக்கொண்டு, எனது பெயர் எஸ் பாலகிருஷ்ணன் மேட்டூட்டான். நான் பல்வேறு பொறுப்பில் இருந்தாலும் எனக்கு இந்த உடற்பயிற்சி துறையும் நாடகத்தில் தான் என்னுடைய உயிர் என்று இதுவரை வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். இனிமேலும் இந்த வீர வீராங்கனைக்கு என்னால் முடிந்த உதவி செய்து இவர்களை ஊக்கப்படுத்து எல்லாத்தையும் வளர வைப்பேன் என்று கூறுகிறேன். நன்றி, வணக்கம். 2026 நவம்பர் மாதம் பெஸ்ட் மேற்கு மாவட்டம் சார்பாக மேட்டூர் அணையில் மிக பிரமாண்ட அளவில் ஒரு பெஞ்ச் பிரஸ் போட்டி தமிழ்நாடு வலுவூர் சங்க அனுமதியுடனும் சேலம் மேற்கு மாவட்ட அனுமதியுடனும் மேட்டூர் அணையில் மிக பிரமாண்ட முறையில் பெஞ்ச் பிரஸ் நடைபெறும் என்பதை இந்த நேரத்தில் மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மாநில லெவல் ஸ்டேட் லெவல் காம்படிஷன் பெஞ்ச் பிரஸ் இந்த நேரத்தில் அதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பான முறையில் இந்த மாவட்ட அளவிலான எழுத்துக்கும்படி சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. முழு ஏற்பாடினையும் மிஸ்டர் கமலக்கண்ணன் ஏற்பாடு செய்துள்ளார். அவருக்கு உறுதுணையாக அவருடைய நண்பர்கள் மற்றும் கழக பொறுப்பாளர்கள், மாநில எழுதுக்கும் சங்கத்திலிருந்து வருகை தந்திருக்கின்ற இந்திய ரயில்வேயின் சிறப்பு பயிற்சியாளர் திரு நாகராஜன் மற்றும் கமலக்கண்ணன், அவருடன் பாலகிருஷ்ணன் சார், எங்களுடைய பொன்சடைய அண்ணன் அவர்களால் சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த போட்டியில் வெற்றி பெறும் வீரர்கள் அடுத்த மாதம் நடைபெற இருக்கின்ற மாநில போட்டியில் கலந்து கொள்வார் என்று இந்த நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அதில் 300க்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதுல மாஸ்டர்ஸ் பிரிவு இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு ஊக்குவிக்கும் விதமாக அவங்களும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. மாஸ்டர்ஸ் ஒரு 75 பேர் கலந்து கொள்றாங்க. ஆமா, மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. செயலராக தெரிவித்திருக்கிறேன். சேலம் மேற்கு மாவட்ட வலுதூக்கும் சங்கமும் கேஜி ஆஞ்சநேயா ஜிம்மும் இணைந்து சேலம் மேற்கு மாவட்ட வலுதூக்கும் வீரர்களுக்கான கிளாசிக் பவர் லிப்டிங், பெஞ்ச் பிரஸ் அண்ட் டெட் லிப்ட் போட்டிகளை இன்று இந்த கல்லூரியிலே நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இந்த கல்லூரிக்கு இப்பொழுது 300க்கும் மேற்பட்ட வீரர்கள் வருகை புரிந்திருக்கின்றார்கள். இந்த போட்டியினுடைய நடுவர்களாக சேலம் கிழக்கு மாவட்டம் மற்றும் மேற்கு மாவட்டத்தினுடைய நடுவர்கள் மற்றும் தமிழ்நாடு வலுதூக்கும் சங்கத்தினுடைய நடுவர்கள் ஆகியோர்கள் வருகை புரிந்து இங்கு பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த போட்டியிலிருந்து தேர்வு பெறுகின்ற வீராங்கனைகள் அடுத்த மாதம் 26 முதல் 28ஆம் தேதி வரை கோவையில் நடைபெறக்கூடிய மாநில அளவிலான கிளாசிக் பவர் லிப்டிங், பெஞ்ச் பிரஸ், டெட் லிப்ட் போட்டிக்கு தேர்வு பெறுவார்கள். இந்த போட்டியிலிருந்து மேலும் மாநில போட்டியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய வீரர்களில் இருந்து தேர்வு வருகின்ற வீரர்கள் தேசிய போட்டிக்கு தேர்வு பெறுவார்கள். மேலும் எங்களுடைய கேஜி ஆஞ்சநேய ஜிம்மிலே உடற்பயிற்சி செய்து வந்திருக்கக்கூடிய ஒரு வினோத்குமார் என்கின்ற ஒரு வீரர் இப்பொழுது தென்னக ரயில்வேயிலே கடந்த மாதம் பணியாணை பெற்று இப்பொழுது ஜாயின் செய்திருக்கின்றார். அவருக்கும் எங்களுடைய இந்த நிர்வாகக்குழுவினுடைய சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த போட்டிகளை நாங்கள் சப் ஜூனியர், ஜூனியர், சீனியர், மாஸ்டர்ஸ் என்ற பிரிவுகளில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். சப் ஜூனியருக்கு உண்டான வயதானது 18 வயதிற்குள்ளும் 23 வயதிற்கு உட்பட்ட வீரர்கள் ஜூனியர் வீரர்களாகவும் 39 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் சீனியர் வீரர்களாகவும் 40 வயதிற்கு 50 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் மாஸ்டர் 1 மற்றும் 50 மற்றும் 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் மாஸ்டர் 2, 50 to 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய வீரர்கள் மாஸ்டர் 3, 70 வயதுக்கு மேற்பட்ட வீரர்கள் அனைவரும் மாஸ்டர் 4 என்கின்ற முறையிலே உடல் எடை பிரிவிலேயும் ஆண்களுக்கு தனி உடல் எடை, பெண்களுக்கு தனி உடல் எடை எடுத்து உடல் எடை பிரிவிலேயும் 9 கிளாஸ்களுக்கு தனித்தனியாக நடத்தி கொண்டிருக்கின்றோம். அனைவருக்கும் முதல் 2, 3ஆம் இடங்களுக்கு உண்டான பதக்கங்கள் வழங்கப்படுகின்றது. மேலும் ஒவ்வொரு பிரிவிற்கும் கேடயங்கள் வழங்கப்படுகின்றது. வெற்றி பெற்ற அணிகளுக்கு கேடயங்கள், வெற்றி பெற்ற உடற்பயிற்சி நிறுவனங்களுக்கு கேடயங்களும் வழங்க ஏற்பாடு செய்துள்ளோம். அனைவருக்கும் மதிய உணவும் ஏற்பாடு செய்துள்ளோம். என்னுடைய பேர் நாகராஜன், டெப்டி பிரசிடென்ட், தமிழ்நாடு பவர் லிப்டிங் அசோசியேஷன்.